வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம் சோம்பேறித்தனத்தை போக்கும் 6 எளிய பழக்கங்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ஒரு பழக்கமாவது வாழ்க்கையில மாறும். நாமெல்லாம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாளைக்கு பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்துக்கு அடிமை ஆயிருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, சோம்பேறித்தனம் ஒரு பழக்கம். அதை நல்ல பழக்கங்களால் மாற்ற முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல நம் சோம்பேறித்தனத்தை போக்கும் 6 எளிய பழக்கங்களை பார்க்க போறோம். பழக்கம் 1. காலை எழுந்ததும் போன் தொடாதீங்க. காலை எழுந்ததும் உடனே போன் எடுத்தா நம்ம மூளை சோம்பேறியாக ஆரம்பிக்கும். சோசியல் மீடியா, ஸ்டேட்டஸ், ரீல்ஸ் நம்ம சக்தியை முழுக்க உறிஞ்சிடும். காலை முதல் 30 நிமிஷம் போன் வேண்டாம். தண்ணீர் குடிங்க, ஜன்னல் திறங்க, உடம்பை கொஞ்சம் அசைக்குங்க. இதுதான் நாள் முழுக்க ஆக்டிவா இருக்கிற முதல் படி. பழக்கம் 2. இலக்கை சின்னதாக வைங்க. நிறைய வேலை ஒரே நாள்ல செய்யணும்னு நினைச்சாலே மனசு சோர்ந்து போயிடும். அதுக்கு பதிலா ஒரே ஒரு சின்ன வேலை போதும். 10 நிமிஷம் படிப்பது, ஒரு பக்கம் எழுதுறது, ஒரு கால் பண்ணுவது. சின்ன வெற்றிதான் பெரிய மோட்டிவேஷனுக்கு காரணம். பழக்கம் 3. உடலை அசைக்க ஆரம்பிங்க. சோம்பேறித்தனம் மனசில இல்லை, உடம்புல தான். தினமும் 10 நிமிஷம் நடந்தாலே போதும். அல்லது லேசா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உடம்பு நகர்ந்தா மூளையும் நகரும். அப்போ சோம்பேறித்தனம் தானா ஓடிடும். பழக்கம் 4. சரியான நேரம் காத்திருக்காதீங்க. நாளைக்கு பண்ணலாம், சரியான நேரம் வரட்டும். இதுதான் சோம்பேறித்தனத்தின் பெரிய ஏமாற்று. பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ தொடங்குறது தான் சரியான நேரம். சின்னதாக தொடங்கினாலும் பரவாயில்லை, தொடங்கணும். பழக்கம் 5. தூங்கும் முன் நாளை திட்டமிடுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு செய்ய வேண்டிய 3 வேலை எழுதுங்க. அடுத்த நாள் காலை என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மூளை தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பழக்கம் 6. உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்க. ஒரு சின்ன வேலை செய்தாலும் நல்லா பண்ணேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நம்ம மூளை பாராட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் பதில் தரும். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் சோம்பேறித்தனத்துக்கு மிகப்பெரிய எதிரி. இந்த 6 பழக்கங்களில் எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு இல்லை. ஒரு பழக்கத்தை மட்டும் இன்றைக்கு தொடங்குங்க. சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதீங்க. நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.